கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 30. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டினத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை நாம் யோசுவாவின் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். குறிப்பாக 6ஆம் அதிகாரத்தில் இவை நடந்ததாக எழுதப்பட்டிருக்கின்றது. இங்கே நடந்ததாக என்று சொல்லும் பொழுது நான் கற்பனை என்று சொல்லவில்லை, அப்படியே நடந்தது. அதை 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். அங்கே என்ன எழுதியிருக்கிறது? ஆண்டவர் யோசுவாவை அழைத்து சொல்லுகிறார், இதோ எரிகோ பட்டணத்தினுடைய நிலை அது முற்றிலும் அடைக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவரும் உள்ளே போக முடியவில்லை, வரவே முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது நான் இந்த பட்டணத்தை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அதற்கு பிறகு அந்த ஒப்பு கொடுத்ததை நீங்கள் எப்படி ஜெயித்து எடுக்க வேண்டும் என்பதற்கான வழியை கடவுள் சொல்லித் தருகிறார். நீங்கள் அந்த பட்டணத்தினுடைய அலங்கத்தை, மதில் சுவரை ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் சுற்றி வாருங்கள். அதற்கு பிறகு 7வது நாள் இப்படி 6 நாள் செய்துவிட்டு 7வது நாள் நீங்கள் 7 முறை சுற்றி வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கின்றார். அதே வண்ணமாக கர்த்தருடைய பிள்ளைகள் செல்லுகின்றார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இங்கே எபிரேயருக்கு எழுதின அந்த ஆக்கியோன் அதை இங்கே குறிப்பிடுகின்றார். விசுவாசத்தினாலே அவர்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு மதில்கள் விழுந்தது என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்திற்கும் இதை விசுவாசத்தினாலே என்று இங்கே ஏன் அதை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, அவர்கள் அந்த பட்டணத்தை சுதந்தரித்து கொள்வதற்கு, ஜெயிப்பதற்கு அவர்கள் எந்த விதமான போரையும் கையாளவில்லை. மாறாக ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்த பட்டணத்தை நீங்கள் சுற்றி வாருங்கள். சுற்றி வந்து நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஆர்ப்பரித்தால் போதும், அலங்கம் இடிந்து விழும் என்று சொல்லுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு போருக்கு போகும் பொழுது அங்கே நீங்கள் போய் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஈட்டிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். அங்கே நீங்கள் போய் உட்கார்ந்து என்னை ஆர்ப்பரித்து துதியுங்கள், அப்பொழுது அந்த பட்டணம் உங்களுக்கு கிடைக்கும் என்று வார்த்தையை மக்கள் எல்லாரும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை எப்படி நம்ப முடியும்? அங்கேதான் இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோர் சொன்ன வார்த்தை உயிர் பெறுகிறது. அவர்கள் விசுவாசத்தினாலே கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் அப்படியே நம்பினார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் நாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகின்றோம் அல்லவா? பிலீவர்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம். எதனால் பிலீவர்ஸ்? எதை விசுவாசிக்கிறவர்கள்? திருச்சபைக்கு நான் போகிறேன், ஆகையினால் என் பெயர் பிலீவர் அல்ல. நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், அதனால் என் பெயர் பிலீவர், விசுவாசி அல்லவே அல்ல. இந்த குறிப்பிட்ட ஆவிக்குரிய சபைக்கு நான் போகிறேன், ஆகையால் நான் விசுவாசி அல்ல. மாறாக யார் விசுவாசி என்றால், யார் ஒருவர் கடவுள் சொன்ன வார்த்தையை, கர்த்தர் சொல்லி இருக்கின்ற வார்த்தைகளை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ
அவர்களுக்கு பெயர் விசுவாசிகள். அதை தான் விசுவாசம் என்றும் நாம் அழைக்கின்றோம். இங்கே யோசுவா உட்பட இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் ஆண்டவர் சொன்ன அந்த காரியம் இருக்கிறதே, இதோ இந்த எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுவார், உங்களுக்கு நான் அதை கொடுத்தேன், உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுவார். வியப்பாக இருக்கிறது அல்லவா? அடைக்கப்பட்டிருக்கிறது, ஒருவரும் போக முடியாது, வெளியே வர முடியாது. அப்படி இருக்கின்ற அந்த நேரத்தில் நான் கொடுத்தேன், உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுவாரானால் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளுவதற்கான அந்த மன தைரியம் நமக்கு வேண்டுமே. அதற்கு பெயர்தான் விசுவாசம். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக பார்க்கின்ற காரியம் வேறு, கடவுள் சொல்லுகின்ற காரியங்கள் வேறு. இப்படி தான் ஆபிரகாமின் வாழ்க்கையில் நடைபெறுகின்றது. கடவுள் சொல்லுகிறார், நான் பிராணன் உற்பத்தியாகும் காலத்தில் நான் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள் ஒரு குழந்தையை தன்னிடத்தில் வைத்து கொண்டிருப்பாள் என்று சொல்லப்படுகிறது. வார்த்தை கேட்கின்றது, கடவுளுடைய வார்த்தை. ஆனால் கண்களில் காணுகின்ற காரியம் என்னவென்றால் 100 வயது, தளர்ந்த உடம்பு, எல்லாமே செத்துப்போன ஒரு நிலைமை. எதை ஏற்றுக்கொள்வது? நான் கண்களில் பார்க்கிறதை நான் ஏற்றுக்கொள்வதா, அல்லது என் செவியிலே கேட்கப்படுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்வதா? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் ஏன் விசுவாசிகள் தெரியுமா? நாம் கண்டு விசுவாசிப்பவர்களால். ஆகையினால்தான் ஆண்டவர் தோமாவை பார்த்து சொல்லுகிறார், நீ கண்டு விசுவாசிக்கிறது பெரிய காரியம் இல்லையப்பா, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். காணாமல் யார் விசுவாசிப்பார்? எதை விசுவாசிப்பார்கள்? செவியிலே கேட்கின்ற வார்த்தைகள். எந்த வார்த்தை? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே விசுவாசத்தினாலே எரிகோ பட்டினத்தை அவர்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு அது விழுந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். விசுவாசத்தோடு கூட அவர்கள் ஆர்ப்பரித்து சுற்றி வருகின்றார்கள். அந்த 7ஆவது நாள் அவருடைய கண்களுக்கு முன்பதாக இதுவரையிலும் தடை சுவராக நின்று கொண்டிருந்த அலங்கம் அப்படியே சுக்குநூறாய் இடிந்து விழுகிறது. யார் யார் எங்கெங்கே நின்று கொண்டிருந்தார்களோ அப்படியே நேராக பட்டணத்திற்குள் சென்று அந்த பட்டணத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் பலவிதமான போராட்டங்களும் கஷ்டங்களும் நெருக்கடிகளும் பாடுகளும் உங்கள் கண்களுக்கு முன்பதாக அப்படியே மதிர்ச்சுவரை போல பல அடி ஆழத்திற்கு பில்லர் இறக்கி கட்டப்பட்டதான ஒரு காங்கிரீட் வாளை போல அப்படியே அசைக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கிறதை எவ்வளோ முயற்சித்து பார்த்து விட்டேன், ஒன்றும் நடைபெறவில்லை. ஒரு இம்மி அளவிற்கூட என்னால் என் பிரச்சனையை அகற்ற முடியவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அது அவ்வளோ உறுதியாக இருக்கிறதா? எரிகோ கோட்டையும் அப்படித்தான் இருந்தது. அவர்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தருடைய வார்த்தையை. அந்த கோட்டை ஒரு நாள் அதே மக்களுடைய கண்களுக்கு முன்பதாக இடிந்து விழுந்தது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த கோட்டை சுவர்கள் இடியும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை திட்டமிடுகிறவர்களாக அல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை திட்டமிடுகிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையின்படியே என் வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி நம்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆம், என்னுடைய திறமையின்படி, எனக்கு இருக்கிறதான வசதி வாய்ப்புகளின்படி, என்னுடைய கல்வியின் பொறுத்து என் வாழ்க்கை அமையும் இல்லவே இல்லை. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் எனக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை நான் விசுவாசிக்கிறதின் மூலமாக என் எதிர்காலம், என் குடும்பம், பிள்ளைகள் அல்லது நான் முயற்சிக்கின்ற காரியங்கள் அமையும்.
ஆகவே விசுவாசத்தினால் நாம் எதையும் சுதந்திரித்து கொள்ள முடியும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்மளே துவக்கி நம்மை ஆசீர்வதித்து நாம் சகலவற்றையும் ஜெயித்து ஆண்டவருடைய திருப்பெயரால் ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கை வாழ கடவுள் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.